காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ரணிலுக்கு ஆதரவு கோரி களமிறங்கிய முன்னாள் எம்பி. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து மாபெரும் பொதுக்கூட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க உறுப்பினர்களுக்கு அதிகாரிகளால் அச்சுறுத்தல். தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தியவர்கள் இன்று ரணில் பக்கம். சாணக்கியன் சாடல். நாடொன்றை கட்டியெழுப்ப தெளிவான திட்டங்கள் வேண்டும். சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. கனடா தமிழின படுகொலை நினைவு தூபி. அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி வெளியிட்ட தகவல். தீவிரமடையும் உக்ரைன் ரஷ்ய மோதல். ரஷ்யாவிடம் சரணடைந்த 24 உக்ரைனிய வீரர்கள். தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரி யாழ் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியினர் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரத்தினை ஆரம்பித்துள்ளனர். நேற்று காலை நெடுந்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட விஜயகலா மகேஸ்வரன் தலைமையிலான அணியினர் நைனா தீவு, அனலை தீவு பகுதிகளில் மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் ஜெயமகாபோதி விகாரையில் இடம்பெற்ற பூசை வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளதோடு அனுராதபுரத்தில் இடம்பெறும் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடாத்தப்பட உள்ளது. இந்த கூட்டமானது முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. அதேவேளை கூட்டத்திற்கு முன்னர் காலை 9 மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தந்தை செல்வா நினைவு தூபிக்கு வணக்கம் செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பும் நடத்தப்படவுள்ளதுடன் கூட்டத்தின் போது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் உரையாற்ற உள்ளனர். இந்நிலையில் தமிழ் மக்களின் மற்றும் அரசியல் கட்சிகளின் நிலையில் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியமையை கண்டித்து எதிர்வரும் 20ஆம் திகதி மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் எமது உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியுள்ளனர். அத்துடன் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தில் OMP அலுவலகத்தினர் செயற்பட்ட விதம் தமக்கு எதிரானதாகவே அமைந்திருந்தது. OMP அலுவலகத்தின் செயற்பாடுகள் எமக்கு எதிராகவும் அரசாங்கத்தை காப்பாற்றும் வகையிலும் உள்ளன. மேலும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 20ஆம் திகதி கொக்குத்தொடுவாய் புதைகுழிக்கு முன்பாக மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிலைநிறுத்திய தரப்பினர் இன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் சாடியுள்ளார். அரையம்பதியில் நேற்று இடம்பெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் பொது வேட்பாளராக நிலைநிறுத்தப்பட்டவர் இன்று சிக்கலுக்குள்ளாகியுள்ளார். இந்நிலையில் நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அனுரகுமார திசாநாயக்கவோ வெற்றி பெற சம வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் இதுவரையில் அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு தெளிவான வேலை திட்டங்கள் அவசியம் எனவும் அரசாங்கம் ஒன்றுக்குள் மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்திற்கு கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். களுத்துறை பண்டாரகமவில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்திற்கு கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும். இருந்தாலும் 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாட்களும் திருட்டை அடிப்படையாக கொண்ட கருத்துக்கள் கீழிருந்து மேல் வரை செல்கின்றது.
ஊழலும் மோசடிகளும் திருட்டுத்தனமும் நாட்டில் காணப்படுகின்றன. விசா புதுப்பிக்கத்தக்க சக்தி, எண்ணெய் கொடுக்கல் வாங்கல் ஆகிய கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாக திருடப்பட்ட பணத்தை அவர்களின் வயிற்றை நிரப்புகின்ற அரசியல் செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார். பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார கொலைகள் ஊடாக நாட்டை சீரழித்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் அபிவிருத்தியின் தளிர்களை பெற்றுத் தருவதற்கும் தாம் தயார் என எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது மேலும் வலியுறுத்தியுள்ளார். கனடா பிரம்டனில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபியானது இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டலும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக விளங்கும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள பிராம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கு வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மே மாதம் 18ஆம் திகதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்த முதலாவது தேசிய நாடாளுமன்றம் என்ற வரலாற்று முக்கியத்துவத்தையும் கனடா உரித்தாக்கியிருக்கின்றது என ஹரி ஆனந்த சங்கரி இதன்போது தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள நிலையில் 24 உக்ரைனிய வீரர்கள் குர்ஸ்க் பகுதியில் நடந்த சண்டையின் போது ரஷ்ய படைகளிடம் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைனிய படைகள் தற்போது சர்வதேச எல்லை பகுதியை தாண்டி ரஷ்யாவிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ரஷ்யா மக்களை வேக வேகமாக நகர்த்தி வருகின்றது. குர்ஸ்க் பகுதியை முழுவதுமாக கைப்பற்றும் நோக்கில் தாக்குதல் நடத்தி வரும் உக்ரைனிய படைகள் சமீபத்தில் அமெரிக்கா அளித்துள்ள ஹிமார்ஸ் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பிராந்தியத்தின் முக்கியமான பாலங்களில் ஒன்றை இரண்டாக உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பாலம் உக்ரைன் வடக்கு எல்லை பகுதியில் 6.8 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கோமரவுகா என்ற கிராமத்திற்கு அருகே இந்த 24 உக்ரைனிய வீரர்களும் சரணடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குர்ஸ்க் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் உக்ரைன் 2860 ராணுவ வீரர்களையும் 41 டாங்கிகளையும் இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.